அனுதின நம்பிக்கையின் பனித்துளி. சங்கீதம் 66 அதிகாரம் 20 என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமது விசுவாச பயணத்தில் நமது பரம தந்தை எப்போதும் நமது ஜெபங்களை கேட்டு தமது அன்பை நம்மீது பொழிகிறார். தம்மிடத்தில் கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று கர்த்தர் வாக்களித்துள்ளார். நாம் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடும்போது அவர் தமது கிருபையால் நம்மை காக்கிறார். சர்வவல்ல கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்கள் இதய விருப்பங்களை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஜெபம் என்பது சில கோரிக்கைகளை வைப்பதல்ல, அது நமது சிருஷ்டிகருடனான நமது உறவை ஆழப்படுத்துவதாகும். அது அவருடைய சரியான நேரத்தில் நம்பிக்கை வைத்து நமது சித்தத்தை அவருடைய மேலான நோக்கத்திற்காக அர்ப்பணிப்பதாகும். அவருடைய கிருபை நம்மை தாங்குவது போலவே எப்பொழுதும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு பலனின் ஊற்றாக இருக்கின்றன. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்டு உமது அன்பினால் எங்களை சூழ்ந்திருப்பதற்காக நன்றி. வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ள ஞானத்தையும் பகுத்தறியும் திறனையும் அருளும். எங்கள் விருப்பங்கள் உமது நோக்கத்துடன் இசைந்து நாங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் ஒவ்வொரு நாளும் உம்மை தேட வழிநடத்தும். ஆமேன். தேவன் நம் ஜெபம் கேட்கிறார். அவர் அன்புடன் எல்லாவற்றையும் நமது நன்மைக்காக ஒன்றாக செயல்படுத்துகிறார். அடுத்த அனுதின நம்பிக்கையின் பனித்துளி வரை கர்த்தருடைய நிலையான அன்பில் சமாதானம் காணுங்கள்.